சரி, ஓகே. ஸ்க்ரீன் வந்து இதா ஆ, நல்லா. நாங்கள் போன கிளாஸில் பேசினது போல் இன்றைக்கு நாங்கள் குர்ஆன்ட வசனங்களை ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த பகுதியை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுங்கிறது தான் எங்களோட அடுத்த டாஸ்க் ஆகிக்கும். அதில் பேசிக்கலி ம், சில விஷயங்கள் இருக்கிறது அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அஹ், முதலாவது குர்ஆனை ஓதுறதுக்கு எங்களுக்கு இந்த அடிப்படையான டூல்ஸ் ரெண்டு இது உண்டு. குறியீடுகள் அல்லது அடையாளங்கள் என்று சொல்லுவோம். அடுத்தது அல் குர்ஆனுடைய எழுத்துக்கள், அரபு எழுத்துக்கள். இதில் நாங்கள் எழுத்துக்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், என்ன வடிவத்தில் வரணும்ங்கிறது நாங்கள் பேசுவோம். அதுக்கு முன்னால அடையாளங்கள் என்று சொல்ற நேரத்தில் அல்லது குறியீடுகள் என்று சொல்ற நேரத்தில் குர்ஆன்ல இந்த எழுத்துக்கள் இந்த குறியீடுகள் தான் முழுமையாக உச்சரிப்புக்கு தேவையான அமைப்பில் வந்திக்குது. இந்த குறியீடுகள் அல்லது இந்த அடையாளங்கள் இந்த பெயர்ல உங்களுக்கு தெரியுமா? எப்படி ஓ, தெரியும். தெரியும்? அது பிரச்சனை ஒன்றும் இல்லையே, நான் இதை மிச்சம் வரட்டல்ல இல்ல. தெரியும் என்ற வகையில். சரி. இதில் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் ஒன்றிக்குது. அது நான் இதில் ஸ்மோலாக கொஞ்சம் ப்ளே பண்ணுறேன். நீங்கள் அதை இன்ஷால்லா ஃப்ரீ டைமில் செஞ்சு பார்த்துக்கொள்ளிடும். இதில் மொத்தம் 21 பாக்ஸ் இருக்குது. இந்த 21 பாக்ஸ்லையும் நாங்கள் 4 வகையில் இந்த எக்ஸசைஸை நாங்கள் ஃபாலோ பண்ணணும். முதலாவது, வார ஒழுங்குல நீங்கள் பிழை இல்லாமல் சொல்லணும். வார ஒழுங்குன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு ஒவ்வொன்றா வரும். பத்தஹ்மது, கஸ்ரத்தைன், இப்படி வார நேரத்தில் லம்மத்தைன் வந்தால் நீங்கள் லம்மத்துன் என்று சொல்றது அது ஒரு அடிப்படையில் ஒரு பிழை. ரெண்டாவது, எந்த ஒரு பாக்ஸையும் எந்த ஒரு பாக்ஸ்லையும் ரெண்டு தடவை சொல்லப்படாது. இப்போ கஸ்ரத்தைன் வந்தால் கஸ்ரத்தைன் தான், அது கஸ்ரா கஸ்ரா கஸ்ரத்தைன் என்று சொல்லி தடுமாற்றத்தில் நாங்கள் சொல்லக்கூடாது. மூணாவது, எந்த ஒன்றையும் ரெண்டா பிரித்து சொல்லப்படாது. பத்ஹ துன், பத்ஹ தைன், பத்ஹ மத்து, இப்படி ரெண்டுக்கு உடைச்சி நாங்கள் டவுட்டில் சொல்றது அது பிழையாக கருதப்படும். நாலாவது, டிலே ஆகிறது அடுத்த ஒரு பிழை. இந்த 4 பிழையிலிருந்தும் நீங்கள் உங்களை அவாய்ட் பண்ணி இந்த விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இதை கேட்கல, என்னால் ஆல்ரெடி தெரிஞ்ச தெரிஞ்ச விஷயம் ஆகிக்குமே நம்புகிறேன். அதனால் நான் இதை விட்டு அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகிறேன். இதை நீ கொஞ்சம் ரெக்கார்டை கேட்குற நேரம் இந்த 4 கேன்செப்ட்ல இருந்து வெளியாக நேரத்துக்கு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஆ, நாங்கள் போகிற முக்கியமான சப்ஜெக்ட் என்னென்னு சொன்னால், நாங்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு குர்ஆன் எழுத்துக்கள் சொற்களை தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச எழுத்துக்களை சொற்களை வச்சுக்கொண்டு குர்ஆன் அமைப்புக்கு நாங்கள் ஓத போகிற சந்தர்ப்பத்தில், நாங்கள் அதாவது சூறாக்களாக ஓத போகிற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இஷ்யூஸ் ஈக்கிறத பார்க்குறோம். பிழை வருது. எனவே அந்த பிழைகளை இல்லாமல் ஆக்குறதுக்காக வேண்டி தான் நாங்கள் இந்த சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். வசனங்களை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற சப்ஜெக்ட். ஓகே. இந்த வசன ரீதியான ம், பயிற்றுவிப்புல முதலாவது எங்களுக்கு வர சேலஞ்ச் என்னன்னு சொன்னா, வசனத்தை நிப்பாட்டுறதுல வர பிரச்சனை. அப்படின்னால் நாங்க ம், குர்ஆனை ஓதுற சந்தர்ப்பத்தில், வசனங்களாக ஓதுற சந்தர்ப்பத்தில் வசனங்களை முடிச்சு வைக்கிற இடத்துலையோ அல்லது மூச்சு காரணமாக நிறுத்துற இடத்துலையோ நாங்க வளமையா ஓதுற அமைப்புல நிப்பாட்ட மாட்டோம். இப்ப நிப்பாட்ட இடம் கொஞ்சம் வித்தியாசமாகும். சிலப்போது தேவையில்லாம சுக்குன் ம். வைப்போம். சிலப்போது தேவையில்லாம நீட்டி ஓதுவோம். சிலப்போது ரெண்டுமே இல்லாம வேறொரு வடிவத்தில் நாங்க ஓதுவோம். இதுக்கும் ஒரு வடிவம், வேறொரு வடிவத்தில் நாங்க ஓதுவோம். இப்படி பல இடங்கள்ல பல மாதிரி நாங்க ஓதுவோம். சிலபோது இடங்கள்ல நாங்க எப்படி நிப்பாட்டுறோம்ங்கிற தொடர்பான ஒரு சந்தேகம் அல்லது பிரச்சனையும் எங்களுக்கு வாரதுக்கு சான்சஸ் இருக்குது. எனவே நாங்க இன்றைய சப்ஜெக்ட்ல அதுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு உங்களுக்கு தாரோம். அதை நீங்க கட்டாயம் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரிப்பட்டியாங்க சரி. ஒரு நாள் இந்த அமைப்பில் நாங்கள் நிப்பாட்டணும்னு சொல்லி. பெருசா தெரியும். அந்த தெரியும், அந்த பிராக்டிஸ்ல ஓதுறது தான். ஓகே, இல்லை. சரி. தாவர குழம்பு இப்போ நிப்பாட்டு அப்படி நாங்கள் அந்த மாதிரி. சில போது நாங்கள் என்ன சொல்லலாம், இந்த பரிச்சயமான வசனங்களை ஓத போகல அது ஓதி 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 பழகி அந்த அமைப்பில் நிப்பாட்டுறதாയിരിக்கும். பல புதிய வசனங்களை ம், நோக்கி போகிற நேரத்தில் எங்களுக்கு அந்த இஷ்யூ வாரதுக்கு சந்தர்ப்பம் கூடுதலாக இருக்குது. சரி, மொத்தம் நாங்கள் குர்ஆன்ட வசனத்திட இறுதியில் ஓதக்கூடிய முறைகளை 3 மெத்தட்ல நாங்கள் எல்லா வசனங்களையும் பெரும்பான்மையான வசனங்கள் எல்லாத்தையும் நாங்கள் உள்ளடக்குறோம். பெரும்பாலும் இந்த 3க்குள்ள ஏதோ ஒரு அமைப்புல தான் நாங்கள் நிறுத்துகிறதாக அமையும். முதலாவது முறையில் நாங்கள் சொல்லும் என்னென்றால், வசனத்திட இறுதியில வரக்கூடிய அடையாளம், இந்த அடையாளங்கள்ல கொண்டு வரணும். என்ன அடையாளம் இது? பத்ஹ மத்து வெரி பத்ஹத்தைன். குட். இப்போ ஃபத்ஹ மத்து, ஃபத்ஹத்தைன் போன்ற அடையாளங்கள்
இறுதி அடையாளமாக வரணும். அதாவது நாங்க நிப்பாற்ற எழுத்துக்கு வரக்கூடிய அடையாளமாக இந்த அடையாளங்கள் ஈக்கணும். அல்லது நாங்க இறுதியாக நிப்பாற்ற அந்த வசனத்திட எழுத்து அலிஃப்ல ஈக்கணும். இந்த மூன்று கன்செப்ட்லையும் வந்துச்சு. நான் கவனமாக கேட்டுக்கொள்ளணும். இறுதியாக நிறுத்தக்கூடிய எழுத்துக்கு வரக்கூடிய அடையாளம் உண்டு, அல்லது இறுதியாக நிறுத்தக்கூடிய எழுத்தாக அலிஃப் வந்திக்கணும். இதுல ஏதாவது ஒன்று வந்தாலே ம். போதும், நாங்க அந்த வசனத்தில இறுதி எழுத்த 2 அளவுக்கு மாத்திரம் நாங்க நீட்டி ஓதுவோம். அப்ப 2 அளவுங்கிறது கைவிரல் கொண்ட மூடி திறக்கிற அளவு அல்லது ஒரு வினாடி உரிய அளவு. உதாரணத்துல நீங்க பார்க்கலாம். நான் பரிச்சயமான வசனங்களை தான் நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். பாருங்க, அஃப்வாஜா. இப்ப ஜீம்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபத்ஹத்தைனி மீக்கிது, அதே நேரம் அலிஃபும் சேர்ந்து வந்துக்குது. மிச்சமைகளுக்கு ப்ரூஃப்லைக்கு நாங்க அதை ஒரு செகண்ட் நீட்டணும். மேலஹாவும் அதே அமைப்புல இருக்குது. கடைசியில அலிஃப் வந்துக்குது. ருஜிஆ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இறுதி எழுத்து யா வந்துக்குது. ஆனா இறுதியாக நாங்க பேசின அடையாளம் என்ற வகையில ஃபதஹ் மத்து வந்துக்குது. எனவே நாங்க அந்த இடத்துல 1 செகண்ட் நீட்டி ஓதுவோம். இதுல நீங்க என்ன செய்ய ம். வேண்டிய வேலைன்னா, நீங்க பரிச்சயம் இல்லாத பல வசனங்களை நோக்கி நீங்க தேடி பார்க்கணும். இந்த விஷயம் இம்ப்ளிமெண்ட் ஆகுதா, அப்ளை ஆகுதா, எங்க சைடு டவுட் வருதா. அப்படி ஆகுறண்டால் ஆகக்கூடிய வசனம், ஆகக்கூடிய அந்த சூறாவை எடுத்துட்டு வந்தா நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். இது முதலாவது முறை. ம். இரண்டாவது முறை என்னன்னு ஓகே. சொன்னால், நிறுத்தக்கூடிய அந்த இடத்துல இந்த மாதிரி தா வரக்கூடியதை ஆயிக்கணும். இந்த தாக்கு பேர் என்ன? தெரியா. எத்தனை வகையான தாக்கள் கூறுவான்ல. இப்படியும் ஒரு தா ஆயிக்கிற, இதுக்கு கா, ஒரு பேர் சொல்லுவாங்க. தா, அ, இப்படி தா, ஒரு கா. தாய்க்கு இதுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. ஒரு பேர் சொல்லி படிப்பாங்களே. சின்ன பேரெல்லாம் என்ன வயசுல பேர் சொல்லி சொல்றது? தெரியுமாங்களே. ஊர்களில் ஒரு பேர் சொல்லுவாங்க, மதுரசகால வேற ஒரு பேர் சொல்லுவாங்க. சரி, ஓகே. 3 வகையான தாய் இது. சரியா, பேர் தெரிய பாருங்க. இதுக்கு நான் ம். சொல்லுவோம் பெரிய தான்னு சொல்லி. ம். பெரிய தா என்று சொல்லுவோம். இதை சொல்லுவோம் சட்டி தான்னு சொல்லுவாங்க ஊர்களில். மதுரசகாலையும் பெரும்பாலும் இப்படி சொல்லுவாங்க. இது சொல்லுவாங்க தாவுல் மரபூத்தான்னு சொல்லுவாங்க, அல்லது குண்டு தான்னு ம். சொல்லுவாங்க. அப்ப இந்த ம். தாவுல் மரபூத்தாவுடைய தா வந்துச்சு தண்டால் நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அதை நாங்க ஹாவாக மாற்றி சுக்கூனை வச்சு ஓதணும். ஒருவாள் எந்த இடத்துலயாவது ம். நாங்க நிறுத்தக்கூடிய இடத்துல இந்த ஹா வந்துச்சு தண்டால், இந்த ஹாக்கு மேல ஃபதஹ் மத்து வந்துச்சுதா, ஃபதஹ் தைன் வந்துச்சுதான்னு சொல்லி பார்த்தாலாம் நீங்க முதலாவது முறைக்குள்ள போக இயலாது. அதுல இருந்து முழுமையாக இது ம். வேறுபட்டுடும். இந்த ரெண்டாவது கேட்டகரிக்குள்ள ஆட்டோமேட்டிக்ல வந்துடும். இந்த கடைசியில தா உல் மர்பூத்தால நிப்பாற்ற சந்தர்ப்பத்துல பெரிய ஹா போட்டு சுக்கூனை வைக்கணும். அந்த தாவை எடுத்து போட்டணும். இதுல பார்க்கலாம், ம். மூக்கத தூ இது நாங்க என்ன செய்வோம், அந்த தாவை தூக்கிட்டு ஹாவை போட்டுதான் சுக்கூனை வச்சு நாங்க நிப்பாட்டுறோம். அதாவது ம். குர்ஆன் இறக்கப்பட்ட ஒழுங்கிலிருந்து மாறுபட்டு உச்சரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல இது ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். பெரிய தா சின்ன தாய்க்கு நாங்க ஹாவா ஓதுறோம். அந்த அதுக்குரிய அந்த அனுமதி பெர்மிஷன் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் குர்ஆன் எங்களுக்கு ஓதுறதுக்கு. ஏன்னா எந்த ஒரு எழுத்தையும் மாற்ற இயலாது சக்தி குர்ஆனுக்கு இருக்குது என்றால், இந்த இடம் எங்களுக்கு குர்ஆனாகவே ஒரு சந்தர்ப்பத்தை தந்து நீ இப்படி ஓதலாம் என்ற அமைப்புல. சதத்துன் ரெண்டாவது ம். அதே அமைப்பு தான். நாங்கள் என்ன செய்வோம், பெரிய ஹாவை வச்சு சுக்குனை வச்சு சொத என்று ஓதுவோம். நீங்க இதையும் 10 ம். உதாரணங்களை வேற புதிய வசனங்களை நோக்கி நகர்ந்து நீங்க தேடி பார்க்கணும். மூணாவது முறை என்னென்றால், மூணாவது முறை இந்த ரெண்டு சந்தர்ப்பங்களும் இல்லாத ஏனைய அனைத்து சந்தர்ப்பத்திலும். முதலாவது பார்த்துட்டோம் ஃபதஹ் மத்து, ஃபத்ஹத்தைன், அலிஃப். ரெண்டாவது பார்த்துக்கிறோம் தாவுல் மர்பூத். தால் மரபுத்தா. இந்த எல்லாம் விட்டுட்டு மற்ற எல்லா சந்தர்ப்பத்திலையும் செய்ய வேண்டிய ஒரே வேலை, இறுதி எழுத்துக்கு சுக்கூனை நாங்க வச்சு ஓதணும். சுக்கூன் வராது. நான் நிப்பாற்ற அந்த இடமைக்கு தானே, அந்த நிப்பாற்ற அந்த ம். இடத்துக்கு நாங்க சுக்கூனை வச்சு ஓதணும். ம். இது அடுத்த முக்கியமான விஷயம். ஓகே. இப்போ இந்த உதாரணங்களை பாருங்க பாப்போம். நான் சொன்னோம் தாவல் மர்பூத்தா வந்தா ஹாவா மாத்த சொன்னோம். இங்க ஹாவா வந்திக்கு திருப்பி தாவல் மர்பூத்தா மாத்திரல்ல. அஹ்லத ம். பூல வந்து ஹா வந்திக்குது. அப்ப அந்த ஹாக்கு செய்ய வேண்டிய ஒரே வேலைன்னா, ஹாக்கு நாங்க சுக்கூனை வச்சு ஓதுறது மட்டும்தான். அஹ்லத சுக்குன். என்று ஹாக்கு சுக்கூனை வச்சு ஓதி பேத்துடுவோம். அதே மாதிரி ரெண்டாவதும் அஸ்ஹாபில் ஃபீல். அப்ப லாமுக்கு ஒட்டோவாக சுக்கூன் வருது. பக்கத்துல யாக்கும் சுக்கூன் நிக்குது.
எனவே திருப்பி லாமுக்கு சுக்குன் வைக்கிறதான்னு சொல்லி யோசிக்க தேவையில்லை. இந்த சட்டம் அமைப்பு அப்படித்தான் நிற்கிது. மூணாவது பாருங்க, பைத். ஆனா வந்திக்கிற தா என்ன, பெரிய தா, தாவல் மறுபூத்தா இல்லை. எனவே இந்த இடத்துல தாக்கு நாங்க சுக்கூனை வச்சு பைத் தான் நிப்பாட்டணும். ம். இந்த கேன்சர் பிள்ளைங்க நான் மூணு. விளங்கிச்சு. அப்ப நீங்க எங்கள்கிட்ட நாங்க இதுக்கு பின்னால ஓத போறது பெரும்பாலும் அல் குர்ஆனி வசனங்களை தான். நீங்க எந்த இடத்திலையும் நீங்க தடுமாற்றத்துக்கு உட்படப்படாது. அழகா வந்த ம். பாணியில ஓதி அப்படியே நிப்பாட்டிட்டு பேத்திடணும். அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யணும் என்றால், இது உள்ள பாடமாக்குற விஷயம் இல்ல. ரெக்கார்டை நீங்க கேட்கலாம். கேட்டு விஷயத்தை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கொண்டு உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத பெரிய பெரிய சூறாக்கள் ஏதாச்சும் இது 3 பக்கங்கள் எடுத்து நீங்க வசனத்துல கடைசி மட்டும் உன்னிப்பா அவதானிச்சாலே இது மூண்டும் மிக்ஸ் ஆகி வரும். பிரச்சனை இல்லை. தனித்தனியை தேட போக வேணாம். ம். மூண்டும் மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு தேடும். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் ஆகுது, எப்படி நிப்பாட்டுறது கொஞ்சம் மனசுக்கு சந்தேகத்துக்கு படுது அப்படின்னா கொஞ்சம் நீங்க திருப்பி வீடியோ ரெஃபர் பண்ணலாம். அதுல இருந்து நீங்க கிளியர் ஆகலாம். அப்படியும் கிளியர் ஆகுது இல்லை அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நீங்க ரெக்கார்ட் எடுத்துட்டு வரலாம். நான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. ஹைரன். நாங்கள் அடுத்த பகுதி அடுத்த கிளாஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் பெரிய பின்னால் வாரது கொஞ்சம் ஹெவி ஆகியும். இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்க. கட்டாயம் உங்களுக்கு என்ன டவுட் வரும் என்றால் சூரோட பெயரையும் வசனத்திட நம்பரையும் வெளியிடத்துட்டு வாங்க. சரி. சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே. இன்ஷா அல்லாஹ்.